குட் மார்னிங். இப்போ பார்க்க போகிறது மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டில் மைக்ரோப்ஸ் வந்து என்னென்ன யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ் டு சிந்தசிஸ் அ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வேல்யூபிள் டு ஹியூமன் பீயிங்ஸ். அதாவது மைக்ரோப்ஸை வச்சு நம்ம நிறைய நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தேவையானதை சிந்தசிஸ் பண்ணிக்கலாம். நல்ல வேல்யூபிளான ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்னா பீவரேஜஸாக இருக்கலாம். பீவரேஜஸ்னால் குளிர்பானங்கள், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆர்கானிக் ஆசிட், அனிமோ ஆசிடு, விட்டமின்ஸு, பயோஃபியூல்ஸு, சிங்கிள் செல் ப்ரோட்டீனாக என்னென்ன ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்சீம்ஸு, ஸ்டெராய்ட்ஸு, வேக்சினேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் கோவேக்சின், அது மாதிரி இது பேராமெடிக்கல் ட்ரக்ஸ், பேராசிட்டமால், இது மாதிரி ட்ரக்ஸ்னால் பேராசிட்டமால், மெடிசின்ஸ் எல்லாம் வரதுன்னா நம்ம மைக்ரோப்ஸ் வச்சு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இண்டஸ்ட்ரியில். சாரி. The production on the large scale requires a growing of microbes in a large vessels called fermenter. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு தேவையான சின்னதை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா ஒரு சின்ன இடம் போதும். இதே நம்ம ப்ரொடக்ஷன் வந்து லார்ஜ் ஸ்கேலாக இருக்கும்போது அந்த மைக்ரோப்ஸ் க்ரோ ஆகிறது லார்ஜாக இருக்கணும். அதுக்கு வந்து நிறைய வெரி லார்ஜ் வெசல்ஸ்லாம் யூஸ் ஆகுது. அது வந்து ஃபெர்மெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெர்மெண்டர் வந்து close with the active arrangement for aeration, agitation, temperature, pH control, drainage or overflow of wind to remove the waste biomass of the culture along with their product. அதாவது இந்த ஃபெர்மெண்டர் பயோரியாக்டர் வந்து இது வந்து ஒரு க்ளோஸ்டு வெசல் வித் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஏரியேஷன். காற்று லைட்டாக வர மாதிரி இருக்கும், அஜிடேஷன் இருக்கும், டெம்பரேச்சர் கரெக்டாக வச்சுருக்க மெயின்டெனன்ஸ்க்கு அந்த இது இருக்கும், pH கண்ட்ரோல் இருக்கும், ஓவர்ஃப்ளோ அதாவது தேவையில்லாத இருந்துச்சுன்னா அது ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கான அந்த இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன் பாருங்கள். Antibiotics are the chemical substance are produced by microorganisms which can kill or retard the growth of other disease caused by the microbes even in the lower concentration. அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மைக்ரோப்ஸால் ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து விச் கேன் கில் ஆர் ரிட்டார்ட் த க்ரோத் ஆஃப் அதர் டிசீஸ். நிறைய வேறு மைக்ரோபால் காஸ் ஆன அந்த டிசீஸோட க்ரோத்தையோ இல்லைனா அதை கில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து அகெயின்ஸ்ட் த லைஃப். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் யூஸ் டு ட்ரீட் disease such as plague, diphtheria, tuberculosis. இப்போ ரீசெண்டாக கொரோனா இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. செலமன் வாஸ்க்மேன் டிஸ்கவர் த ஸ்ட்ரெப்டோமைசினை வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. இதுதான் ஃபஸ்ட்டாக ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. வைல் ஸ்பாக்டோலோகாக்கி பாக்டீரியா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து க்ரீன் மவுல்டில் இருந்து in one of his vanished culture plates around which he could not grow. அதாவது இது வந்து இதில் ஸ்ட்ரெப்டோமைசின்லேருந்து எடுத்திருக்காங்க. இது ஸ்பாக்டோலோகோக்கி பாக்டீரியாவிலேருந்து அவரோட ஒர்க்கிங் போது ஒரு க்ரீன் மவுண்ட் வந்து க்ரோவ் ஆகிருக்கு. ஒரு சில அந்த டிஷ்யூ கல்ச்சர் பிளேட்டில் மட்டும் அது வந்து க்ரோ ஆகலை. He found that it was due to the chemical produced by the mold. He named it penicillin. அந்த கெமிக்கல் அந்த மோல்டு அந்த முட்டு வளராமல் இருந்த அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அந்த மோல்டால். அதுதான் பென்சிலின். இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஆன்டிபயோட்டிக் டிஸ்கவர்டு பை அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இன் 1926. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். பென்சிலின் வந்து ப்ரொடியூஸ் பை த ஃபங்கை பென்சிலம் நொட்டாட்டம் அண்ட் ஃபங்கை பென்சிலம் கிரைசோஜெனியம் அப்படிங்கிற அந்த ஃபங்கைஸ் மூலயமா ப்ரொடியூஸ் ஆகுது. இது ஒரு பாக்டீரியல். இது வந்து பாக்டீரிசியல் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் தட் கில் த பாக்டீரியாவை கில் பண்ணுற ஆன்டிபயோட்டிக்ஸ். இன்ன ஆக்ஷன் அண்ட் இன்ஹிபிட் த சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியல் செல்வால். இதோட வேலை என்னென்னா அந்த இன்ஹிபிட் பண்ணிடும், அந்த சிந்தசிஸ் ஆகிற அந்த செல்வால் வந்து குறைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பென்சிலின் வந்து குயின் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. It is fully potential as an effective
antibiotic was established by much later by Chain and Farley when they treated the wounds in the soldier in the World War II with the penicillin. அதாவது அவருக்கு அப்புறம் சைனும் ஃபார்லியும் வந்து வேர்ல்ட் வார் செகண்டில் ஓண்டாண்ட அந்த சோல்ஜர்ஸ்க்கு வந்து பென்சிலின் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளமிங்கும் சைன் ஃப்ளோரி இவங்க 3 பேருமே அவார்டட் த நோபல் ப்ரைஸ் இன் 1945 ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் பென்சிலின். பென்சிலினை டிஸ்கவர் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஆன்டிபயோசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆன்டிபயோட்டிக் டு கில் த மைக்ரோ ஆர்கானிசம். அதாவது அந்த ஆன்டிபயோட்டிக் ஃபார் எக்ஸாம்பிள் பென்சிலினில் இருக்க அந்த ஆன்டிபயோசிஸ் தான் அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணும். ப்ராட் செப்டம் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா என்னென்னா ஆக்ட் அஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் பாக்டீரியா காசிங் டிசீஸ். அதாவது ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னா நல்லா வைட் ரேஞ்ச் நல்லா இதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஆர் ஆக்டிவ் அஸ் செலக்டிவ் குரூப் ஆஃப் பாக்டீரியா டைப். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் வந்து எல்லா அந்த டிசீஸ் காஸ் பண்ணுற அந்த பாக்டீரியாவுக்கும் போடுவோம். ஆனால் நேரோ ஸ்பெக்ட்ரம் வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பாக்டீரியாவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு hypertensive reaction is major problem with the use of penicillin. அதாவது ஹைப்பர்டென்ஷன் வந்து பென்சிலின் யூஸ் பண்ணோம்னா வரும். இது வந்து எதுக்கு ரிசல்ட் ஆகும்னா நாசியா வரும், ஒரு சிலருக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும், வாமிட் ஆகும், ஸ்னீசிங் ஆகும், கார்டியர் வாஸ்குலர் கொலாப்ஸ்லாம் இது ஒரு சில பேர்த்துக்கு சேராதவங்களுக்கும் நடக்கும். டு செக் த சென்சிட்டிவ் ரியாக்ஷன் த டாக்டர் யூஸ் த நீடில் டு prick the forearm of the patient to give the weak dosage of the penicillin. இப்படி நடக்கிறது தடுக்கிறதுக்கு வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து ஃபோர்ஆர்மில் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. வீக் டோசேஜ் ஆஃப் பென்சிலின் தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இச்சி ரெட் ரீஜியன் இஸ் forearm is indicated that the patient is allergic to penicillin. அந்த ரீஜியன் அந்த இடத்துல ஃபோர்ஆர்மில் வந்து போடுறது அந்த இடத்துல வந்து இச்சியாக ரெட் ரீஜியன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பென்சிலினுக்கு அவங்க அலர்ஜி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாங்க. திஸ் டெஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிஃபோர் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பென்சிலின் டு த பேஷண்ட். அதனால தான் டாக்டர்ஸ் வந்து அவங்க வந்து கேட்பாங்க உங்களுக்கு வந்து பென்சிலின் சேருமா அது மாதிரிலாம் கேட்பாங்க. டெட்ராசைக்ளின் வந்து ஒரு ப்ராப்சின்டம் பாக்டோஸ்டாட்டிக் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னத்தை இன்ஹிபிட் பண்ணும்னா மைக்ரோபியல் ப்ரோட்டீனை வந்து இன்ஹிபிட் பண்ணிடும். குளோரோடெட்ராசைக்ளின் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் ஆஃப் திஸ் குரூப். டெட்ராசைக்ளின் அப்படிங்கிற அந்த ஆன்டிபயோட்டிக்கில் வந்து குளோரோடெட்ராசைக்ளின் தான் ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் இந்த குரூப்பில் இருந்து வந்தது. இது வந்து எதுலேருந்து இசோலேட் தனியாக எடுக்கிறாங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஆக்கோஃபைசன்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக். இது வந்து அசிட்டோமைசைட்ஸ் அப்புறம் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் இதில் எடுப்பாங்க. இட் இஸ் அ இது வந்து பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு இருக்கும். 2 பாக்டீரியா கிராம் பாசிட்டிவ் அப்புறம் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்கு எதிராகவும் செயல்படும். எக்ஸ்பெஷலி அகெயின்ஸ்ட் த டியூபர்குலோசிஸ் அந்த டிசீஸ் காஸ் பண்ணுற பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்படும். ஆன்டிபயோட்டிக் சச்சஸ் ரித்ரோமைசின், குளோரோமைட்டிசின், நிமோசைன், கெனாமைசின் இதெல்லாம் வந்து இந்த மைக்ரோபியல் ப்ராடக்ட்லேருந்து தான் வருது. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அதை பற்றி பாருங்கள். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து அக்வயர் when the bacteria develop the ability to defeat the drug designed to kill or inhibit their growth. அதாவது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி. அது வந்து எப்போ எபிலிட்டி ஆகும்னா அந்த டர்க்கு வந்து உள்ளே போனோடனே அந்த பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கான அந்த சக்தி கிடச்சிரும். இது இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்யூட் த்ரெட் டு த பப்ளிக் ஹெல்த். இது வந்து பப்ளிக் ஹெல்த்துக்கு ஒரு த்ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணோம்னா இல்லைன்னா ஓவர் யூஸ் பண்ணோம்னா புவர் இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டிபயோட்டிக் ஷுட் பி யூஸ் வென்லி ப்ரிஸ்கிரிப்டு பை த சர்டிஃபைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல். அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் எப்போ நம்ம போடணும்னா எப்போ ஒரு நல்லா படித்த அந்த ஹெல்த் ப்ரொஃபஷனல் வந்து
சர்டிஃபிகேட்டட் ஹெல்த் ப்ரொஃபஷனல் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது தான் போடணும். when the bacteria become resistant, பாக்டீரியா வந்து ரெசிஸ்டண்ட் ஆயிடுச்சுன்னா, அதாவது நல்லா மாறுபட ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆன்டிபயோட்டிக்கால் அதை வந்து அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ண முடியாது, பாக்டீரியா வந்து மல்டிப்ளை ஆயிடும். நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரத்தோட நிறையா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. தே ஆர் எஃபெக்டிவ்லி அண்ட் அக்யூரேட்லி டார்கெட் த ஸ்பெசிஃபிக் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம் அண்ட் ஆர் லெஸ் லைக்லி டு த காஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் நேரோ ஸ்பெக்ட்ரத்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஆர் ப்ரிஃபர்ட் ஓவர் த ப்ராட் ஸ்பெக்ட்ரம். ப்ராட் ஸ்பெக்ட்ரத்தோட நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எஃபெக்டிவாகவும் இருக்கும், அக்யூரேட்டிவாகவும் இருக்கும் அந்த ஸ்பெசிஃபிக் பேத்தோஜனை கில் பண்ணுறதுக்கு. சூப்பர் பர்க் வந்து இஸ் டர்ம் யூஸ்டு டு describe the strain of bacteria that resistant to the majority of the antibiotics can be used today. சூப்பர் பேக் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு டேர்ம். அந்த பாக்டீரியா ஸ்ட்ரெயினை வந்து ரெசிஸ்டன்ட் டு த மெஜாரிட்டி, நிறையா மெஜாரிட்டி ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் எதிராக இருக்குது. அதுதான் எதிராக இருக்க அந்த பாக்டீரியா ஸ்ட்ரெயின்ஸ் தான் சூப்பர் பக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பெர்மெண்டட் பீவரேஜஸ் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம்.